எண்ணெயை கூட ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் அவர் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகள் தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலை அடுத்து உலக நாடுகளுக்கு சுமார் 20% முறை கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் பகுதியாக பயன்படுத்தக்கூடிய ஈரான் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை அந்நாடு மூடியது. மேலும் அந்த ஹார்முஸ் நீர்முனை வழியாக யாரும் சரக்கு போக்குவரத்து கப்பல்களை இயக்கக்கூடாது என்றும், அவ்வாறு இயக்கினால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த ஹார்முஸ் நீர் மூடப்பட்டதன் காரணமாக, நீரிணை மூடப்பட்டது காரணமாக பல்வேறு நாடுகளின் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எண்ணெய் பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இயற்கை எரிவாயுவினுடைய தேவையானது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்கவில்லை என்றால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும், மிகவும் ஆக்ரோஷமாக இந்த தாக்குதல் நடத்தப்படும் எனவும், எனவே ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் ஈரானுக்கு வைத்திருந்தார். ஆனால் அவ்வாறு நீரிணையை திறக்க முடியாது என்று ஈரான் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. 1 லிட்டர் எண்ணெயை கூட ஹார்முஸ் நீரிணை வழியாக அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 20% கச்சா எண்ணெயை ஹார்முஸ் நீரிணை வழியாக உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அதனை ஈரான் மூடுவதாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு, அது பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களினுடைய விநியோகத்தில் மிகவும் தட்டுப்பாடை ஏற்பட்டு இருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த போரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு உதவியாக நிற்கக்கூடிய நாடுகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. பல நாடுகள் கோரிக்கை வைத்தும் கூட அந்த நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் சரக்கு கப்பல்களை அனுமதிப்பதற்கும் ஈரான் அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. இதே நிலை நீடித்தால் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு மேலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அபாயமும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.